உங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் எப்படி அமைவாங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அனுசரித்து ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போவீங்களா, இல்லை பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாமே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வருமா, மேரேஜ் நடக்காமல் இருக்கிறதுக்கு எதனால என்ன காரணம் ஆகுது, அதுக்கு உண்டான கிரகங்கள்லாம் என்ன, எந்தெந்த மாதிரி கிரகங்கள் எல்லாமே வந்து திருமணத்தை தடை பண்ணக்கூடிய கிரகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு மேரேஜ் ரிலேட்டடாக நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து முக்கிய பதிவாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஒரு மேரேஜ் நடக்குது, அதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து 7ஆம் வீடு என்ன? ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே சொல்லியாச்சு, உங்களோட ஜாதகத்துல எது வேணாலும் 7ஆம் வீடா வரலாம். ஸோ இப்போ வந்து நீங்க மேஷ லக்னத்துல பிறக்குறீங்க அப்படின்னா உங்களோட 7ஆம் வீடு வந்து துலாமா வரும். ஓகேவா? உங்களுக்கு நேர் ஆப்போசிட்ல எது இருக்கோ அதுதான் வந்து 7ஆம் வீடு. எல்லாருக்குமே அப்படிதான். இப்போ எல்லாரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 7ஆம் வீடு எதுவோ அதுதான் உங்களோட ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ், ஸ்பவுஸ், வியாபாரம், சமுதாயம், சொசைட்டி, இது எல்லாமே வந்து 7ஆம் வீடு. இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் வந்து கூட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுக்கும் 7ஆம் இடம் தான் முக்கியம். ஸோ 7ஆம் இடத்தை தான் நீங்கள் பார்த்தாகணும். ஓகே, இப்போ வந்து ஒரு மேரேஜ் லைஃப்ல வந்து தடை ஏற்படுது, தாமதம் ஏற்படுது, பிரச்சனை வருதுன்னா நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம சொல்லியாச்சு எதனால வந்து தடை ஏற்படுது, தாமதம் ஏற்படுது, பிரச்சனை வருதுன்னு நம்ம நிறைய வீடியோஸை சொல்லியிருப்போம். அதுக்கு மிக முக்கியமான வீடுகள்லாம் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா மறைவு வீடுகள். ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி தான் 6, 8, 12 இந்த வீடுகள் வந்து மறைவு வீடுகள். இங்கே வந்து 7ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கும்போது அங்கே தடை தாமதங்கள் ஏற்படுறது, பிரச்சனைகளை ஏற்படுறது, டைவர்ஸுக்கு எடுத்து போகிறது, இந்த அத்தனை விஷயங்களுக்கும் மிக மிக முக்கியமான காரணங்கள் வந்து இந்த 3 வீடுகள் தான். நீங்கள் வந்து எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா கடகத்தை வந்து லக்னமாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கடகத்திலிருந்து 7ஆம் இடம் எதுவாக வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகரம். ஸோ இதுதான் வந்து கடகம் வந்து 1 கணக்கில் வச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு ஆப்போசிட், நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற வீடு வந்து மகரம். ஸோ மகரம் தான் வந்து 7ஆம் வீடாக வரும். ஸோ அப்போ வந்து ஒரு மேரேஜில் பிரச்சனை வருது, தடை வருது, தாமதம் வருது அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கியமான கோள்கள்னு சில விஷயம் இருக்குது ஜோதிடத்தில். என்ன கோள்கள்னு பார்த்தீங்கன்னா சனி, செவ்வாய், ராகு அண்ட் கேது. ஓகேவா? ஸோ இந்த கோள்கள் தான் வந்து தடை, தாமதம், பிரச்சனை, பிரிவினை, அந்நியர்களோட தொடர்பு ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான கோள் வந்து இந்த 4 கோள்கள் தான். இப்போ இந்த கடக லக்னமா ஒருத்தர் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட 7ஆம் அதிபதியே சனியாவே வந்துடுறாரு. ஓகேவா? ஸோ அப்போ 7ஆம் அதிபதியாகவே சனியாகவே வரும்போது என்ன ஆகும், அங்கே வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் சில நேரங்களில் வந்து தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதியாகவே இது சனி வராதனால தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேரேஜில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி ஏற்படும்? இந்த சனி தனித்து நின்னா ஓகே, சனியா இருக்காரு, சுப கிரகங்களோட பார்வை இருக்கு, எந்த ஒரு பாவ கிரகங்களோட சேர்க்கை இல்லை. இன்னும் சொல்ல போனால் சுக்கிரன் தான் வந்து மேரேஜுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோள், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னதான் சனி வந்து பாவங்களோட சூழ்ந்திருந்தாலும் 6, 8, 12 மறைஞ்சிருந்தா கூட சுக்கிரன் வந்து உங்க ஜாதகத்துல ஓரளவுக்கு வந்து சுபத்துவம் பெற்று இருக்காரு. அதாவது அவரோட சொந்த வீட்டில், ஆட்சி வீட்டில், இல்லை குருவோட சேர்ந்து அந்த மாதிரி இருக்கும்போது ஓரளவுக்கு நீங்கள் வந்து மேரேஜ் லைஃப்பில் வந்து சீக்கிரமாக மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த சீக்கிரமாக ஏர்லி 30s நான் சொல்கிறேன். இந்த 32, 30 இது அதுக்கு மேலே தாண்டி பண்ணுறது கொஞ்சம் லேட் மேரேஜ்ன்ற கணக்கில் வருது இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு மிக முக்கியமான காரணம் யாருன்னா இந்த சனி தான். அவர் என்ன பண்ணிடுவாருன்னா ஸ்லோ பண்ணிடுவாருங்க, மந்தம் ஆக்கிடுவார். என்ன இப்போ மேரேஜ் தானே பண்ணிக்கலாம், பொறுமையாக பண்ணிக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, மேரேஜை விட்டுட்டு மற்ற இடங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பணம் சம்பாதிக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுன்னு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பெருசாக வந்து மேரேஜ் லைஃப்பில் கொஞ்சம் கோல்டாக ஆக்கிடும். கோல்டுனா என்ன, கொஞ்சம் இறுக்கமாக்கிடும் சனி.
ஸோ சுக்கிரன் நல்லா இருந்துச்சு, அப்படி இருக்கமானா கூட சுக்கிரன் உங்க ஜாதகத்துல ஓரளவுக்கு வந்து சுபத்துவம் பெற்று இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லை அப்படின்னா நீங்க வந்து உங்களை டெவலப் பண்றதுலையும் ஃபினான்ஷியல் விஷயங்களையும் தான் ரொம்ப பார்த்துட்டு இருப்பீங்க. மேரேஜுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் மேரேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா 7th ஹவுஸோட லார்டோட பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. அந்த டைவர்ஸ்லாம் ஆகுது இல்லை, பிரிஞ்சு போய் தனியாக வாழ்றதுக்கு அதுக்கெல்லாமே ஒரு காரணக்கர்த்தா யாருன்னு நம்ம பார்த்தோம்னா சனி செவ்வாய் தொடர்புகள் காரணமாக இருக்கு. இல்லைன்னா இந்த சனியோட கேது தொடர்புல இருந்தா மேரேஜ் லைஃப்ல வந்து பிரிவினை ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. எங்க இருந்தா இது நடக்கும்னா அகெயின் இந்த 6-8 சேர்க்கையில இருந்தா இது நடக்கும். 6ஆம் இடம் எது? இந்த லக்னத்துக்கு வந்து 6ஆம் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா தனுசு வந்து 6ஆம் இடம். அப்ப இந்த இடத்துல வந்து குருவும் போய் நீச்சமாயி இல்ல குருவும் இந்த ஜாதகத்துல நல்லா இல்லாம போயிருந்து இதே இடத்துல வந்து இந்த சனியும் ராகு கேதுவோட தொடர்புல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்க வாழ்க்கையில வந்து வந்துகிட்டே இருக்கும். என்னதான் சமாளிக்க ட்ரை பண்ணுவாங்க, திரும்ப 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 அந்த பிரச்சனை வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும். ஸோ குருவும் இங்க சப்போர்ட் பண்ணலாம், இந்த விஷயம் வந்து இந்த வீட்டில் இருக்கும்போது நடக்கும். ஸோ நீங்க குருவோட சப்போர்ட் இருந்தா ஓகே. இல்லாத பட்சத்துல வந்து இந்த சனி கேது காம்பினேஷன் வந்து ஓரளவுக்கு வந்து விரக்தியை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா அது வந்து சனி நம்ம எல்லாருக்குமே தெரியும், சனி கேதுக்களும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாமதங்களை ஏற்படுத்தக்கூடியது. அதே மாதிரி கேது வந்து ஞானக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், லக்னத்திலையும் 7ஆம் இடத்துலயும் ராகு கேது தொடர்பு கொண்டா என்ன நடக்கும்? ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, ராகு வந்து லக்னத்துல இருக்கு, 7ஆம் இடத்துல வந்து கேது இருக்கு, எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து லக்னத்துல வந்து கேது இருந்து 7ஆம் இடத்துல வந்து ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இது வந்து மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட சில நேரங்கள்ல வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து இருக்குங்க. ஏன்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா டிசையர், ஆசை, அப்சஷன். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தன்னுடைய பார்ட்னர் வந்து அதிகபட்சமான இம்பார்ட்டன்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி வெளியே போய் அவங்க தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேது வந்து அப்சஷன், டிசையர். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ல இருக்கவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். உங்க ஜாதகத்துல இந்த பிளேஸ்மெண்ட் இருக்கா, ஒருவேளை உங்களோட மேரேஜ் லைஃப்லயோ இல்லை உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னரை வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போறது, அடுத்த ரிலேஷன்ஷிப்பை டக்குன்னு வந்து போறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் வந்து இந்த கேது ராகுவோட தொடர்பு. லக்னம் 7ஆம் வீட்டுல இருக்கும்போது இதெல்லாமே நடக்குது. அதே மாதிரி இங்க கேது இங்க இருக்கும்போது என்ன பண்ணிடுவாரு, இதே மாதிரி இப்ப வந்து இங்க வந்து ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து கேது இருந்தா ஒரு வித மன உளைச்சலை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேது வந்து கொஞ்சம் ஞானக்காரகன். ஸோ அதனால பார்ட்னர் வந்து ஒழுக்கமா இல்லாம போனாலோ, அதாவது இவங்களுக்கு வரக்கூடிய இந்த கடகலக்னக்காரருக்கு வரக்கூடிய பார்ட்னர் வந்து ஒழுக்கமா இல்லாம போனாலோ, அவங்க வந்து தன்னுடைய டியூட்டியை ஒழுங்கா பார்க்காம போனாலும், பொறுப்பு சரியா எடுத்துக்கனால கூட ஒரு வித விரக்தியை வந்து இந்த 7ஆம் இடத்துல இருக்க கேது வந்து கொடுத்துருவாரு. ஓகேவா? ஸோ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வேலை செய்யும். கேது ஞானக்காரகன், ராகு வந்து போகன். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்படி ஒரு காம்பினேஷன் உங்க ஜாதகத்துல இருக்குன்னு தெரிஞ்சாலுமே நீங்க உடனே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆயிடுங்க. 7ஆம் அதிபதியோட ராகு கேது தொடர்பு வருது அப்படின்னா உங்களோட ஜாதகத்துல வந்து 7ஆம் அதிபதி எந்த நிலையில இருக்காரு, பாவகிரகங்கள் சுபகிரகங்களோட சேர்க்கையில இருக்காரா, இல்ல சுபத்துவம் பெற்று இருக்காரா, 6ஆம் இடத்தோடையும் 8ஆம் இடத்தோடும் தொடர்பு இருந்தா இது பிரச்சனையை ஏற்படுத்தும், டைவர்ஸ், கோர்ட்டு கேஸ். ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்களே பார்த்துட்டு வாங்க, அது ரொம்ப டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். 6ஆம் இடம் அப்படின்றது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, நோய். ஸோ அப்போ வந்து கணவன் மனைவிக்கு அடிக்கடி உடல் ரீதியாக பிரச்சனை வருது, கோர்ட்டு கேஸு போகிறது, இதெல்லாமே வந்து 6ஆம் இடம் குறிக்கும். ஓகேவா? 8ஆம் இடம் ஆயுள் கண்டங்களை குறிக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் அந்த 6ஆம் வீடு தொடர்புடைய விஷயங்கள் காரகத்துவம் நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போதான் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றது ரொம்ப புரியும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குங்க. நிறைய பேர் இதை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக பார்க்குறீங்க, சரி இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுறீங்க. இதுல என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7 ஒரு கிரகம் இந்த சனி வந்து 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது எந்த நட்சத்திரத்துல இருக்கு, அதுவும் மிக மிக முக்கியம். இப்ப கேது நட்சத்திரம் இங்க ஒண்ணு இருக்குங்க, மூலம். ஓகேவா? சோ மூலத்துல தொடர்பு கொள்ளும் போது அவங்களோட குணாதிசயம் முழுக்க ஃபுல்லாவே வந்து மாறுபடும்.
ஓகேவா? அதே பூராட நட்சத்திரம் கூட இதே வீட்டுல தான் இருக்கு, சுக்கிரனோட நட்சத்திரம். அப்ப அந்த சனி பகவான் வந்து இங்க வந்து 6ஆம் இடத்துல வந்து சுக்கிரனோட நட்சத்திரத்துல தொடர்பு கொள்ளும் போது அதே மாதிரி அவங்க குணாதிசயம் ஃபுல்லாவே வந்து மாறுபடும். ஓகேவா? ஸோ நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த 7ஆம் அதிபதி இருக்காரு இல்லையா, 7th ஹவுஸோட லார்ட், அதாவது உங்களுடைய பார்ட்னர், ரிலேஷன்ஷிப், ஸ்பவுஸ், அந்த வீட்டோட அதிபதி எந்த இந்த மாதிரி வந்து மறைவிடங்கள்ல அமரும் போது அவர் எந்தெந்த நட்சத்திர சாரத்துல நிக்கிறாரு அப்படின்றத நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சாலே உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய பேர் பார்ப்பீங்க, பொறுத்தெல்லாம் நல்லா தாங்க பார்த்து பண்ணோம், ஆனா மேரேஜ் லைஃப்ல பாருங்க, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை, சண்டை வரது. இது மிக மிக முக்கியமான காரணம். இந்த 7ஆம் அதிபதி 6, 8, 12ல இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய அதிபதிகளோட நட்சத்திர சாரம் வாங்கி நிக்கிறது தான் இதுக்கு மிக மிக பெரிய காரணம். இதை யாருமே பாக்குறது இல்ல, பிகாஸ் அந்த அளவுக்கு தெரியலங்க. நல்லா ஓரளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, அஸ்ட்ராலஜி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அந்த நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த கிரகத்தோட சம்மந்தப்படுதுன்னு தெரியும். தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க இல்லையா? ஸோ அந்த 7ஆம் அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வர முடியும். அதே மாதிரி 7ஆம் இடம் நான் வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இந்த 7ஆம் அதிபதி வந்து நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். சொந்தமா பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை நம்ம வந்து தனியா பிஸ்னஸ் பண்ணலாமான்னு சொல்லக்கூடிய வீடு வந்து இந்த துலாம் தான், 7ஆம் வீடு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து மேஷமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க லக்னம் வந்து மேஷமா இருக்கு. ஸோ உங்களோட 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து இங்க இருக்காரு அப்படின்னா, சுக்கிரன் வந்து சுப வீடுகள்ல இருக்கும்போது, நட்பு வீடுகள்ல இருக்கும்போது நீங்க வந்து தாராளமா பிஸ்னஸ் பண்ணலாம். அதே மாதிரி சுக்கிர தசை வரும்போதும், ஏன்னா இந்த இந்த வீடு ஆக்டிவேட் ஆகணும் இல்லையா, கரெக்டாக சுக்கிர தசை வரும்போது நீங்க வந்து எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா, சுக்கிரன் ரீதியா பிஸ்னஸ் பண்ணலாம். பெண்கள் தொடர்புடைய வியாபாரங்கள் பண்ணலாம், துணிகள், அதுக்கப்புறம் வாட்டர் பிஸ்னஸ், டெக்ஸ்டைல், மேக்கப்பு, பியூட்டிஷியன். ஸோ இதெல்லாமே வந்து சுக்கிரன் ரிலேட்டடாக பிஸ்னஸ் வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக ஒரு விஷயத்த சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இதுவுமே 7ஆம் இடம். நாட் ஓன்லி மேரேஜ், ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ், உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகள் எப்படி, ஏன்னா 6ஆம் இடம் எதிரிகள், அந்த எதிரிகளால் யார் வந்து மோட்டிவேட் ஆகி வருவாங்கன்றது சொல்லக்கூடிய வீடு தான் 7ஆம் இடம். ஓகேவா? ஸோ 6 மட்டும் இல்லை, அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த 7ஆம் வீடும் சொல்லுவோம். ஏன்னா 7ஆம் வீடு அப்படின்றது வந்து சமுதாயம், சொசைட்டி. ஸோ நம்ம எதிர் எங்கேருந்து வருவாங்க, வெளியே இருந்தானே வருவாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எது வேணால் லக்னமாக இருக்கலாம் அந்த 12 கட்டத்தில். ஸோ உங்கள் ஜாதகத்துலேருந்து 7ஆம் வீடு எதுவோ அதுதான் இத்தனை விஷயங்களும் சொல்லும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக அமையட்டும். நான் உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட சந்திக்கிறேன்.